வணக்கம் நேயர்களே, என் பேர் நிரஞ்சனா நாகராஜன், ஃபார்மர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர். இன்னைக்கு நடக்க போற இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 ஒரு ஹை மேக்னிடியூட் கேமா இருக்கும். கண்டிப்பா இந்தியா என்னதான் ரைவல்ரிஸ் மற்ற கண்ட்ரீஸ்க்கு இருந்தாலும் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆடும்போது அதோட எதிர்பார்ப்பும் அதோட ஒரு இன்டென்சிட்டி அது வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஐசிசி ட்ரோஃபிஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் நேருக்கு நேராக மோதின எல்லா தருணங்களையும் இந்தியா ஓவராலா வச்சு பார்க்கும்போது இந்தியா ஹெட் டு ஹெட்ல லீடிங்கா இருக்காங்க. பட் துபாயில் நடந்த 2 வாட்டி இந்த என்கவுண்டர்ஸ்ல லாஸ்ட் 2 டைம்ஸ் பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த போட்டி ஈக்குவலா ஒரு மேக்னிடியூட் இருக்கு. 2 அணியுமே எப்படியான ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷன்ல தான் வந்திருக்காங்க. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்லைட் ஃபேவரட்ஸ் இன்னியோட போட்டியில இந்தியன் டீம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. டீம் காம்பினேஷன்ஸ் பயங்கரமா இருக்கு. மெயின் பிளஸ் என்னன்னா முகமது ஷமி 23 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல எங்க விட்டாரோ அதே ஃபார்ம்ல இப்போ ரிட்டர்ன் வந்திருக்காரு. 5 விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. த ரிட்டர்ன் ஆஃப் முகமது ஷமி அப்படின்ற மாதிரியே அதை வைக்கலாம். அண்ட் சுப்மன் கில்லோட ஒரு ஃபார்ம், ஒரு பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியதை அவர் மேட்சுக்கு மேட்ச் 50 ஓவர் ஃபார்மேட்ல ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ரோஹித் ஆன் தி கிவன் டே அவர் ஃபார்ம் கிடைச்சிருச்சு அப்படின்னா எனி பவுலிங் அட்டாக்க அவர் பொலந்து எடுக்கிற மாதிரி ஒரு பேட்டர் தான். ஒரே ஒரு கன்சர்ன் சொல்ல மாட்டேன், விராட் கொஞ்சம் ஒரு ஆஃப் ஃபேஸ்ல இருந்தாலுமே இந்த மாதிரி ஹை பிரஷர் கேம்ஸ்ல நான் இருக்கேன் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி எத்தனையோ இன்னிங்ஸ் ஆடி கொடுத்திருக்காரு. அவரோட அந்த மெல்பர்ன்ல அந்த 82 இன்னிங்ஸ் இந்தியா ஆல்மோஸ்ட் தோத்து போற மேட்சை திருப்பி எடுத்துட்டு ஜெயிக்க வச்சிருக்காரு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருமே மேட்ச் வினர்ஸா இருக்காங்க இந்தியன் டீம்ல. அண்ட் போலிங் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அண்ட் அக்ஷர் பட்டேல் இருக்காங்க. இவங்க இந்த காம்பினேஷன் பயங்கரமா இருக்கு. வெரி வெல் பேலன்ஸ் சைட். KL ராகுல் அஸ் கீப்பரா ஒரு டீம் மேனா இருக்காரு. அண்ட் ஹார்திக் பாண்டியா அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டை ஃபில் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி மொத்தமா ஒரு பேலன்ஸ் சைடு வித் பாகிஸ்தான் சைடு இப்ப என்னன்னா கொஞ்சம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல இருக்காங்க. சோ அதனால அவங்க ஒரு என்ன சொல்றது, இன் கம்பேரிசன் ஆன் பேப்பர் இந்தியா டெஃபினட்டா இன்னைக்கு பெட்டர் சைடு அண்ட் ஒரு ஃபேவரட்ஸ், ஒரு கிரவுட் ஃபேவரட்ஸா இருப்பாங்க. பட் அதனால நம்ம லைட்டா எடுக்க முடியாது. கண்டிப்பா ஒரு சண்டே ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, ஐசிசி ட்ரோஃபி, ஒரு இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரிக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த தருணத்துல ஆஸ் அன் இந்தியன் கிரிக்கெட்டர், ஒரு இந்தியாவோட தரோ ஃபேனா இந்தியன் டீமுக்கு நான் என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் இந்தியா அப்படின்னு விஷ் பண்ண விருப்பப்படுறேன். கோ வெல் இந்தியா.